ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேசரி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் தேவையான நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டோன்னே எடுத்து வர பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 1 கப் ரவை போட்டுக்கலாம். ரவை கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதே சமயத்தில் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகட்டும். லேசாக சூடானோன்னே இதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சால் திகட்டும், அதனால் ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டில் செய்கிற கேசரியில் நெய் பாதி ஆயில் பாதி தான் சேர்ப்பாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். தண்ணி இந்தளவுக்கு கொதித்த பிறகு தான் ரவையை சேர்க்கணும். ரவையை அப்படி கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைட்டு கிண்டிக்கிட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ரவையை சேர்த்த பிறகு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வேகணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு ட்ரை ஆனோடனே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். சுகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே இப்படி மெல்ட் ஆகி தண்ணியாக தான் வரும். இந்த மாதிரி தண்ணியாயிரும். இதில் உள்ள கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கெட்டியாயிரும். இது ஓரளவுக்கு கெட்டியானோடனே இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கோம். 1/4 கப் நெய் சேர்க்கணும். அந்த 1/4 கப்லேயும் இப்போ பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திரண்டு வரணும். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிட்டு இப்படி எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி விழணும். இதுதான் சரியான பதம். இப்போ இதில் மீதம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். இதிலையே வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி 3 கலரில் எடுத்திருக்கேன். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி அல்லது ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ் எசன்ஸ் தான் இதில் சேர்க்க போகிறேன். கல்யாண வீட்டு கேசரியில் ரோஸ் எசன்ஸ் சேர்ப்பாங்க. பைனாப்பிள் கேசரியாக இருந்தால் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆகிட்டு. பாருங்கள், கரண்டியிலேருந்து எவ்வளோ அழகாக விழுதுன்னு. வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 100% கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.